அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போது நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே டீச்சர். என்னாச்சு மரியம்? ஏன் உன் வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்கு? ரொம்ப டயர்டாக இருக்கு டீச்சர். ரொம்ப டயர்டாக இருக்கா? அப்படி என்ன செஞ்சீங்க? டீச்சர், நம்ம கிளாஸ் 2வது மாடியில் இருக்கு. மாடி ஏறி இறங்கும் போதே ரொம்ப டயர்ட் ஆகுது டீச்சர். மாடி ஏறி இறங்குறதும் ஒரு வகையில் உடம்புக்கு நல்லது தான் மரியம். ஆமாம், நீ மாடி ஏறி இறங்கும்போது துவா ஓதுறியா? என்னது, மாடி ஏறுறதுக்கு துவாவா? ஆமாம் மரியம், மாடி மட்டும் இல்லை, நம்ம மேடான பகுதியில் ஏறும்போது அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். இறக்கத்தில் இறங்கும்போது சுபஹானல்லான்னு சொல்லணும். இது நம்ம மாடி ஏறி இறங்கும் போதும் உபயோகப்படுத்தலாம். எந்த ஒரு படியில் ஏறும்போதும் இந்த துவாவை சொல்லணும். நம்ம குளிர் பிரதேசங்களுக்கு மலை மேலே போகும்போதும் இந்த துவாவை ஓதலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் மேடான இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஏறும்போது அல்லாஹு அக்பர்னும் இறங்கும்போது சுபஹான் அல்லான்னு சொல்லணும்னு நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமாம் மரியம், நம்ம எந்த ஒரு நேரத்திலையும் இறைவனை நினைவு கூர்ந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த இம்மையிலையும் மறுமையிலையும் ரொம்ப சிறப்பாக அமையும். அதை இந்த நேரத்தில் கூட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ரு மூலியமாக நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. திக்ருனா என்னது? இறைவனை நினைவு கூறுவது. நம்ம மாடியில் ஏறும்போது அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவனும், கீழே இறங்கும்போது சுபஹான் அல்லாஹ் இறைவன் தூயவன் அப்படின்னும் நினைவு கூறுறோம். ஓகே டீச்சர். இனிமேல் மேட்டில் ஏறும்போதும் இறங்கும்போதும் இந்த துவாவை நான் மறக்க மாட்டேன். வெரி குட். மேட்டில் ஏறும்போது என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். கீழே இறங்கும்போது என்ன துவா சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். வெரி குட். நமக்கு நிறைய துவாக்கள் தெரிஞ்சிருந்தாலும் சிறிய சிறிய துவாக்களை சந்தர்ப்ப நேரத்தில் சொல்கிறத நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். அதனால மேட்டில் ஏறும்போது அல்லாஹ் அக்பர்னும் இறங்கும்போது சுபஹான் அல்லான்னு சொல்கிறதுக்கு இனிமேல் நம்ம யாரும் மறக்க வேண்டாம். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் எந்த இடங்களில் சொல்லணுன்றது புரிய வைக்கணும். உதாரணத்துக்கு, எந்த ஒரு படியில் ஏறி இறங்கினாலும் சரி, எவ்வளவு குறைவான படிகள் அதில் இருந்தாலும் சரி, மலை மேலே போகும்போதும் சரி, ஒரு சிறிய மேடான பகுதிகள் வந்தாலும் சரி, அங்கெல்லாம் ஏறும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இறங்கும்போது சுபஹான் அல்லாஹ் சொல்லிட்டு இறங்கி வரணும்னு கற்றுக் கொடுத்து எல்லா நேரங்கள்லையும் இறைவனை நினைவு கூடக்கூடிய நல்ல அடியார்களாக வாழலாம் இன்ஷா அல்லாஹ்.